ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா மாதத்தில் வர ஃபெஸ்டிவல்ஸ் அதோட சாராம்சம் பற்றி பார்க்கலாம். அமாவாசை 2ஆம் தேதி ஆவணி 17 அமாவாசை. அமாவாசை தமிழில் நிலவில்லாத நாள்னு சொல்லுவாங்க. அது நம்ம முன்னோர்களுக்காக ஒதுக்கின நாள். அன்றைக்கி நம்ம இறந்தவர்கள் நம்ம முன்னோர்களுக்கு அந்த நாள் அவங்கள நினச்சி வீட்டில் படையல் வச்சு தர்ப்பணம் செஞ்சு இறந்தவர்கள் நினைத்து அவர்களுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். அன்றைக்கி திதி கொடுக்குறவங்க திதி கொடுப்பாங்க. வீட்டில் இலை போட்டு வடை பாயசத்தோடு அவங்கள நினச்சி நம்ம பூஜிக்கிற ஒரு நாள் அமாவாசை. செப்டம்பர் 7 ஆவணி 22 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி இந்துக்களின் மிக முக்கியமான ஒரு பண்டிகை. விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டிலும் மற்றும் மகாராஷ்டிரத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று காலையில் நம்ம குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்துட்டு போய் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் அவருக்கு தேவையான அலங்காரம், பூஜைகள், நெய்வேத்தியங்கள் எல்லாம் ரெடி பண்ணோம். அவருக்கு பிடிச்ச படையல் நெய்வேத்தியம் என்னென்னா மோதகம், கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, சுண்டல், இது மாதிரி நிறைய திங்ஸ் அவருக்கு பிடிச்சதை நம்ம சிலர் எண்ணிக்கையில் வைப்பாங்க, 21 எண்ணிக்கையில். இது எல்லாமே அவருக்கு வச்சு வழிபடுவோம். ஈவினிங் திருப்பி ஒரு ஆரத்தி காட்டிட்டு அவரை கோயிலில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. சிலர் நீரோடையில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. விநாயகர் சிலை வண்ணமயமாக அலங்காரம் செய்து ஊர்வலம் கொண்டு வருவாங்க. ஊர்வலம் கொண்டு வந்துட்டு மக்கள் திரளாக சென்று நீரோடையில் கலந்துட்டு வருவாங்க. விநாயகர் சதுர்த்தி ஒரு தொடக்கத்தின் நினைவு ஆரம்பமாக நினச்சிட்டு எல்லாரும் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கொண்டாடுறாங்க. செப்டம்பர் 9 செப்டம்பர் 22 ஆவணி 24 மற்றும் புரட்டாசி 6 இந்த ரெண்டும் மாதாந்திர சஷ்டி கொண்டாடப்படுகிறது. சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் மற்றும் முருகப்பெருமானை வணங்கி அவரை ஆசையை பெறுறதுக்கு இது ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி ஆவணி 30ஆம் தேதி சண்டே ஓணம் கொண்டாடப்பட இருக்கிறது. ஓணம் கேரளாவில் மிக பழம்பெற்ற ரொம்ப பழமையான பண்டிகைகளில் ஒன்று. இதுக்கு ஒரு கதையை ரிலேட் பண்ணுறாங்க. அந்த கதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அது கேரளாவில் மகாபலி மன்னர் வருகையை நினைவூட்டக்கூடிய விதமாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஃபுல்லாக அந்த மன்னர் இவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாருன்றதுனால இந்த பண்டிகை 10 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓணம் பூக்கோலமிட்டு, ஓணம் சதையா சாப்பாடு, ஓணம் படகு பூஜைகள், படகு சவாரி, படகு ஓட்டம், நிறைய ஃபெஸ்டிவல்ஸோடு ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேரளாவில் கொண்டாடப்படுறது இதுவும் ஒன்று. செப்டம்பர் 16 ஆவணி 31 மிலாடி நபி திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது. மிலாடி நபி முகமது நபிகள் அவர்களின் பிறந்த நாள் ஒவ்வொரு வருடமும் இந்நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்களால் அவர்கள் நபிகளின் வாழ்த்துக்கள், அவர் போதனைகள் இந்நாளில் நினைவூட்டி நிறைய ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி கூட்டங்கள் அவங்களோட எல்லாம் சேர்ந்து அவரோட வழிகாட்டுதல், அவரோட மமதை, அவரோட மரியாதை நினைவூட்டி அவரோட கோட்பாடுகளை அந்நாளில் சிறப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து போற்றி பாடல் பாடி ரொம்ப உற்சாகமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் இது. முகமது நபிக்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதைக்குரிய ஒரு நாள், நபிக்கல்கன் பிறந்த நாள். செப்டம்பர் 17 புரட்டாசி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. புரட்டாசி ஃபுல் மாதம் நம்ம பெருமாளுக்குடைய மாதம். அன்று பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 21 புரட்டாசி 5ஆம் நாள் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா விநாயகருக்கு முக்கியமான ஃபெஸ்டிவல். நம்மள சங்கடம் என்பது துன்பம், ஹர என்பது அகற்றப்படுகிறது. இந்த நாளில் நம்ம விநாயகரை நினச்சி வழிபட்டால் நம்மளுக்கு இருக்கிற சங்கடங்கள்லாம் தீரி நல்லபடியாக வாழலாம் என்ற ஒரு இதுக்காக சங்கட சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. அடுத்து செப்டம்பர் 22 புரட்டாசி 6ஆம் நாள் கிருத்திகை. அன்று சஷ்டி கிருத்திகை ரெண்டும் இருக்குது. கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். முருகன் பிறந்த நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் முருகனுக்கு விரதம் இருந்து படையலிட்டு முருகனை வழிபட்டால் முருகன் அருள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். முருகன் தன் பக்தர்களுக்கு எக்காலம் கூட நின்று அருள் அளிப்பார் என்று ஒரு ஐதீகம். நன்றி. எனக்கு தெரிஞ்ச பதிவு இந்த மாதத்தில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் அதோட சாராம்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.